வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டுடுங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. என்னை விட்டுடுங்க ப்ளீஸ், என்னை விட்டுடுங்க. நான் சொல்றதை கேளுங்க, நான் சொல்றதை கேளுங்க ப்ளீஸ், என் பேச்சு கேளுங்க. என்னை விட்டுடுங்க. கூட்டிட்டு வாங்க. குழந்தை மேல யாரும் கையை வைக்க கூடாது. நில்லுடி. ப்ளீஸ் குழந்தை எதுவும் பண்ணிடாதீங்க. அவளை விட்டுருங்க ப்ளீஸ். நான் குழந்தைங்களை எதுவும் பண்ண. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றல, எனக்கு எதுவும் தெரியாது. விட்டுருங்க, என் குழந்தை எதுவும் பண்ணாதீங்க. குழந்தை நீ வெளியில போயிடு. வா வா போயிடலாம், சீக்கிரம் வா, பயமா இருக்கு. வா போலாம். வா வா, இங்க இருந்து ஓடி போயிடலாம், சீக்கிரம் வா. விடு, விடுங்க, விட்டுருங்க. விட போறீங்களா இல்லையா? விடக்கூடாது. அண்ணா நீ அழாத, எல்லாம் சரியாயிடும், உனக்கு ஒண்ணும் ஆகாது. கதவு திறடா, கதவு திற. நீ வெளியே போய் யாரையாவது உதவி பண்ண சொல்லு. இல்ல இல்ல, நீங்க இல்லாம நான் போக மாட்டேன். கண்டிப்பா வெளியே போகணும், யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கணும். இந்த இத கையில வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ, சீக்கிரம் இருந்து எப்படி தப்பிக்கன்னு பாக்குறேன். அனியா ஓடு. நேத்து நடுராத்திரி ஏதோ சத்தம் கேட்டுச்சுல? அது என்ன சத்தம்? இதோ நம்ம கார் கிட்ட தான். நான் கண்ணாடியை திறந்து கூட பார்த்தேன், ஆனா எனக்கு சுத்தமா எதுவுமே தெரியல. நீ ஏன் என்கிட்ட சொல்லல? என்னது இது? குழந்தை எங்க? அங்க அந்த சைடு. பாப்பா, என்னாச்சு உங்களுக்கு? வாங்க, இங்க வாங்க. அழகான பாப்பாவா இவங்க? எப்படிடா கண்ணா இருக்கீங்க? நீங்க பயப்படக்கூடாது, நாங்க யாரும் உங்களை அடிக்க மாட்டோம். அச்சச்சோ, பாப்பாக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. நம்ம போய் மருந்து போடலாமா? நீங்க மருந்து போடலையா? என்ன பண்றது சார்? சரி, இவ எங்களை தொடக்கூட விட மாட்டா. கொடுங்க, நானே போட்டு விடுறேன். மருந்து போட்டுதாம்மா ஆகணும். நான் போட்டு விடட்டுமா? இல்ல 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 இல்ல, வலிக்காது வலிக்காது, நிஜமாதான். இங்க பாருங்க, அங்கிள் வச்சு காட்டுறேன். வலிக்குதா பாத்தியா? இல்ல, எனக்கு வலிக்கவே இல்ல பாத்தியா? இங்க பாரு, ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். பாப்பாக்கு வலிக்குதா? இல்லல்ல, வெரி குட். அந்த கையை காட்டுங்க பாப்பா. வெரி குட். நீங்க ரொம்ப தைரியசாலியா இருக்கீங்களே. உங்க பேர் என்னம்மா? அங்கிள் என் பேரை சொல்ல மறந்துட்டு உன் பேரை கேட்டுட்டு இருக்கேன் பாத்தியா? என் பேரு அபிஜித். உன் பேர் என்னம்மா? உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. சரி சரி இருக்கட்டும், அப்புறமாவே சொல்லுங்க. இப்ப ஒண்ணு சொல்லுங்க. பாப்பாக்கு எப்படி அடிபட்டுச்சு? அப்புறமா ஃப்ராக்ல ரத்தக்கரை இருக்குல்ல, அது எங்க இருந்து வந்துச்சு பாப்பா? என்னாச்சுன்னு சொல்லுங்க. அடடடா, உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப அழகா இருக்காங்களே. நான் ஒரு வாட்டி பார்க்கட்டுமா? என்னாச்சுமா? ஆஷு அண்ணா. ஆஷு அண்ணாவா? யாருமா? அண்ணாக்கு என்னமா ஆச்சு? ஆஷு அண்ணா. ஆஷு அண்ணாவா? நாங்க போய் உங்க அண்ணாவை பாக்குறோம். பாப்பா இங்க வாங்க வாங்க, நாம போய் அண்ணாவை தேடிட்டு வரலாம். சரியா? நாம திரும்பவும் போய் அண்ணாவை தேடலாம். ஓகே? உங்களுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் பிடிக்கும் தானே?
அடடடடடா, நானும் சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க 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 உங்களுடைய ஃபேவரட்டான ஐஸ்கிரீம். எப்படி இருக்கு? அடடடடா, ஃபேவரட்டான ஐஸ்கிரீம்ல. உனக்கு என் பேர் என்னன்னு தெரியுமா? ஐஸ்கிரீம் வேணுமா? அபிஜித். என்ன? அபிஜித். அபிஜித். அடடடடடா, பாப்பாக்கு என் பேர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா அபிஜித்துக்கு தான் உன் பேர் தெரியல. நான் சரியான முட்டாள். நீங்க தான் இன்னும் உங்க பேரை சொல்லவே இல்லையே, அப்புறம் எப்படி எனக்கு ஞாபகம் இருக்கும்? அன்யா. அன்யா. அடடடடடா, இந்த பேர் எவ்வளோ அழகா இருக்கு. இது யார், உங்க ஃப்ரெண்டா? ரொம்ப அழகா இருக்காங்க, அப்படியே உங்கள மாதிரியே. ரிம்ஜிம். ரிம்ஜிமா? யாரு ரிம்ஜிம்? டாலா? அழகான ரிம்ஜிம், பேரு ரொம்ப அழகா இருக்கு. இவ ஐஸ்கிரீம் சாப்பிடுவாளா? நோ 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 நோ, இது அன்யாவோட ஐஸ்கிரீம், அன்யாக்கு. சச்சின். மிஸ்ஸிங் பீப்புளோட டீடைல்ஸ் எடுத்தாச்சு. இந்த குழந்தை தொலைஞ்சதா எங்கேயுமே கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஆகல. ரிம்ஜிம், உனக்கு நான் ஐஸ்கிரீம்லாம் தர மாட்டேன், அன்யாவுக்கு தான் நான் கொடுப்பேன். இந்தாங்க அன்யாக்கு ஐஸ்கிரீம். சரி அன்யா, நீங்க இங்க அங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்கீங்க, எங்க கூட இருக்கீங்க. உங்க மம்மி டாடி பாவம் உங்களை தேட மாட்டாங்களா? அத்தை அடிக்கடி சொல்லுவாங்க, அம்மா அப்பா ரொம்ப நாளா சாமி கிட்ட தான் இருக்காங்களா. ஓ, அப்படின்னா நீங்க உங்க அத்தை கூட தான் இருக்கீங்களா? பாத்தீங்களா, அங்கிள் கரெக்டா கண்டுபிடிச்சேன். நீங்க இருக்கீங்க, உங்க அத்தை இருக்காங்க, அதுக்கப்புறம் ஆஷு அண்ணன். அழக்கூடாது கண்ணா, அவரை தேடி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா. ஆமா, உங்க வீடு எங்கம்மா? பரவாயில்ல பரவாயில்ல. சரி, நான் ரிம்ஜிம் கிட்ட கேட்கவா? போ ரிம்ஜிம், எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. நீ அக்கா கூட ஸ்கூலுக்கு போறியா? என் கூட ஸ்கூலுக்கு வருவா. அடடா, ஸ்கூலுக்கு போறீங்களா? ரிம்ஜிம் எந்த ஸ்கூலுக்கு போறா? அன்யா அக்கா கூட. குட் ஏஞ்சல். குட் ஏஞ்சல். குட் ஏஞ்சல். வெரி குட் வெரி குட். சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பூர்வி ஆண்டி கூட போயிட்டு நீங்க கொஞ்ச நேரம் நீங்க ரெஸ்ட் எடுக்கணும், சரியா? பூர்வி ஆண்டி நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாங்க, ஓகே? சரியா? வாங்க. குட் ஏஞ்சல். இந்த பாப்பா எங்க இருந்து கிடைச்சாலோ, எனக்கு தெரிஞ்சு இந்த பாப்பா கிடைச்ச இடத்துல தான் அந்த ஸ்கூல் இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்ஸ்பெக்டர் கிறிஸ்டோ கிட்ட இருந்து ஏசிபியை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுதா? சார், தேடிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் பாடி இன்ன வரைக்கும் கிடைக்கல. போட் இப்பதான் வந்திருக்க பாஸ். நடுவில் யாரும் போட்ல ஏறி இறங்கலையே. இல்ல. அப்படியா? நீங்க என்ன தேடுறீங்க பாஸ்? நான் ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருக்கேன். கப்பலோட கண்டெய்னருக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இந்தியா வந்திருக்கான். யார் அது பாஸ்? ஏசிபி பிரத்யுமன். அவனை தேடுங்க. அட, இதை விட்டுட்டு அவனை தேடுங்கடா. பார்த்தல, சரியா தோற. சீக்கிரம் ஆகட்டும். இதுல ரத்தக்கரை இருக்கு. அதோட இந்த பக்கம் உடைக்கப்பட்டிருக்கு.
அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உள்ள இருந்து யாரோ ஓபன் பண்ணியிருக்காங்க. போட்டு நிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் தண்ணிக்குள்ள குதிச்சிருக்கான். அப்படியே நீந்தி தப்பிச்சிருக்கான். மொத்த இலாக்காலையும் தேடி பாருங்க. அவன் எங்க கிடைச்சாலும் சுட்டு தள்ளுங்க. Are you sure? உன்னால அந்த வீட்டுக்குள்ள போக முடியுமா? ஆ என்கிட்ட அந்த வீட்டோட எக்ஸ்ட்ரா கீ இருக்கு. இது 50,000 rupees. வேலை முடிஞ்சதும் மீதி 50,000. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, வீட்டுக்குள்ள உனக்கு எந்த பாக்கெட் கிடைச்சாலும் அந்த பாக்கெட் வேற யார் கைக்கும் போயிடக்கூடாது. இன்னொரு விஷயம், இதை திறந்து பார்க்க முயற்சி பண்ணாத. இதை பற்றி யார்கிட்ட சொல்லவும் கூடாது. எங்களை ஏமாத்தணும்னு மட்டும் முயற்சி பண்ணாத, சரியா? இல்லைன்னா அடுத்த நாள் நீ நினச்சது நடக்காது. இல்லை இல்லை, அந்த மாதிரிலாம் நடக்காது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே மாதிரி நான் பண்ணிடுறேன். போ, சீக்கிரமா வேலை முடிச்சுட்டு ஃபோன் அடி. ம். இவ ஆன்யா வாச்சே, இவ ட்ரெஸ்ல இப்படி இவ்வளோ ரத்தம்? என்னாச்சு இவளுக்கு? இல்ல 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 இல்ல, அதிகமா எதுவும் காயம் ஆகல, கொஞ்சம் கீறலா இருக்கு, அவ்வளவுதான். ஆனா பொண்ணு அதிர்ச்சியில இருக்கா. உனக்கு இவ வீடு தெரியுமா? தெரியும் சார். சார், இது வரைக்கும் முன்னாடி இதான் ஆன்யா வீடு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க கொஞ்சம் பின்னாடி போங்க, நாங்க சிஐடிஸ். இந்த பக்கமா வாங்க. இங்க என்ன நடக்குது? சார், யாரும் கதவை திறக்கல. அது மட்டும் இல்ல, அந்த சைடுல இருக்க ஜன்னல் கண்ணாடி உடைஞ்சிருக்கு. பங்கஜ், பின்னாடி இருக்கிற ஜன்னல் வழியா போய் அந்த கதவை திறந்துட்டு வா பங்கஜ். ஓகே சார். நீங்களா யாரு? நாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, இங்க தான் இருக்கோம். சார், நான் இங்கே என்னோட வேலைக்காரி மீனாவை தேடி வந்தேன். எங்கள் வீட்டுக்கும் அவள் தான் வேலை செய்வா. ரொம்ப நேரமாக பெல் அடிச்சுட்டே இருக்கோம், ஆனால் யாருமே கதவு திறக்கலை. வீட்டையே அலங்கோலம் பண்ணி வச்சிருக்காங்க. பெருசா என்னமோ ஒண்ணு நடந்திருக்கு. சார், சார், பிரியா பேர்ல செக் எழுதியிருக்கு. கொடுத்தவன் பேர் ராஜீவ். ஐ சி, அவன் பேர் ராஜீவா? சரி, நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. ராஜீவோட அக்கௌண்ட் நம்பர் இருக்கு, பேங்க்ல இருந்து அட்ரஸ் எடுத்துரு. நாங்க தானே தேடிக்கிட்டு இருக்கோம், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க யாராவது ஒளிஞ்சிட்டு இருக்காங்களான்னு நான் பார்க்க வந்திருந்தேன். ஓ, வெரி குட் வெரி குட். பரவாயில்ல, நீங்க இறங்குங்க, நாங்களே பாத்துக்கிறோம். பங்கஜ், கூட்டிட்டு போ. இங்க வாங்க, எப்படி தேடுறதுன்னு நான் சொல்லி தரேன். இங்க என்ன நடக்குது? இங்க நான் ஒரு பொண்ணோட நெக்லஸ் தேடி வந்தேன். அவ என்கிட்ட சொன்னா அந்த இடத்துல ஒரு பேக்கெட் இருக்கும்னு. நான் அந்த பேக்கெட் அவகிட்ட கொடுக்க வேண்டியது. இந்த வேலைக்காக எனக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னான். சார், எனக்கு பண தேவை அதிகமா இருந்தது, அதனால தான் நான் அவகிட்ட செய்யறேன்னு சொன்னேன். பணத்தை எங்க கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும்?
யார் நீ? ரொம்ப வலிக்குது. யாருன்னு கேட்டேன். நான் கூப்பிட்டாலும் எங்க இருக்கான்? நான் ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் கப்பலோட கண்டெய்னருக்குள்ள ஒளிஞ்சு இந்தியா வந்திருக்கான். பிரதிமன், உடம்புல எலும்பெல்லாம் நொறுங்கி இருக்கு. அதுவும் ரிப்ஸ்ல. மேலேந்து என்ன அவங்க தள்ளி விட்டுட்டாங்க. ரொம்ப வலிக்குது சார். ஓ, எப்படி தப்பிச்ச? மயங்கி விழுந்திருந்த. முழிச்சு பார்க்கறப்போ 2-3 பேர் வந்திருந்தாங்க. காலாலேயே என்ன அசைச்சு பார்த்தாங்க. நான் அசையாம அப்படியே இருந்தேன். அவங்க திரும்பி போயிட்டாங்க. போட்டோவை அனுப்பிச்சிருந்தாங்களே சார். நீங்க சொல்லுங்க, தயா, அபிஜித், அதோட மத்தவங்களுக்கும் நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்லுங்க. இல்ல, டக்குன்னு நியூஸ் பரவிடும். யாராவது ஒருத்தர் வாயை திறந்துருவாங்க. எதிரியும் அலர்ட் ஆயிடுவான். நீ ஒளிஞ்சுக்கிட்டே வேலையை பார்த்துட்டு சரியா? ஓகே சார். பிரதிமன், மும்பை சிட்டிக்கு பெரிய ஆபத்து இருக்கு. யாருக்கும் தெரியாம அட்டாக்கு எங்க நடக்க போறங்கிறத கண்டுபிடி. மிகப்பெரிய ஆபத்து இருக்குல்ல? ஆமா சார். உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? எல்லாம் தெரியும் சார். இன்னும் அண்டர் கிரவுண்டுக்கு போயிடு. ஏசிபி உயிரோட இருக்கிறது வெளியில தெரிய வேண்டாம். வேஷத்தை மாத்திக்கிட்டு ரவுடிகளை சந்திச்சுக்கிட்டே இரு. நீ இறந்து போயிட்டு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. சார், இந்த கட்டோரை மார்லியே 4 குண்டை நான் இறக்காத வரைக்கும் சாப்பாடு சார். நான் நிம்மதியை தூங்கவும் மாட்டேன். செத்தவ மாறல புல்லட்டை இறக்கி என்ன பயம்? அவ இன்னும் சாகல சார். கட்டோரி இன்னும் உயிரோட தான் இருக்கான். அப்படின்னா ஆபத்து இன்னும் அதிகமாயிருச்சு சார். கட்டோரி கண்டிப்பா சாகத்தான் வேணும். இல்லைன்னா அவன் மும்பை சிட்டியை மொத்தமா நாசமாக்கிடுவான். கட்டோரியை உரு தெரியாம அழிக்கணும். பயப்படாத அன்யா. முதல்ல அங்கிள் யாருன்னு பாருங்க, அதுக்கப்புறம் சொல்லிடு. சரியா? உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஓகே. ஆனியா? அங்கிள். 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 வாங்க. அன்யா. ஆண்டி. ஹே, இவளுக்கு என்ன ஆச்சு? இவங்கெல்லாம் யாரு? நாங்கெல்லாம் சிஐடிஸ். ஆனா இங்க எதுக்கு? ஆஷுவும் பிரியா ஆண்டியும் எங்க? அப்புறம் இவளுக்கு என்ன ஆச்சு? எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்களுக்கு ஆன்யாவோட ஃபேமிலி எப்படி தெரியும்? நாங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். இவங்க பேரண்ட்ஸ் இறந்து போனதுக்கு அப்புறம் பிரியா மட்டும் இல்ல, நாங்களும் அவங்க கார்டியன்ஸ் தான். அதெல்லாம் இருக்கட்டுங்க, இவளுக்கு என்ன ஆச்சு? இங்க பாருங்க, ஆன்யா ஃபேமிலியை யாரோ அட்டாக் பண்ணிருக்காங்க. அப்புறம் பிரியா, ஆஷு 2 பேரையுமே காணோம். ஆன்யா ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு வந்திருக்கா. நீங்க சாப்பிட எதுவும் கொடுக்க மாட்டீங்களா பாப்பாக்கு? கண்டிப்பா. உள்ள வா ஆன்யா. இன்னில இருந்து நீ என் கூட தான் இருப்ப. இல்ல, நான் உங்க கூட இல்ல, இவங்க கூட தான் இருப்பேன். இவ உங்க கூட ரொம்ப க்ளோஸா பழகிட்டான்னு தெரியுது. அது உண்மைதான். சரி ஆன்யா, ஓகே, நீங்க அங்கிள் கூடவே இருக்கலாம். ஆனா இப்ப ஏதாவது சாப்பிடுங்க. இப்பவாவது என் கூட வா, நான் உனக்கு பிடிச்ச சாக்லேட் தரேன். ஓகேவா? போலாம். நீங்க குழந்தையோட கார்டியனா? ஆனா அங்க நடக்கிறது எதுவும் உங்களுக்கு தெரியாதா? என்ன நடக்குது? யாரோ அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் அலங்கோலம் பண்ணிருக்காங்க. அங்க இருந்த வேலைக்காரையும் கொலை பண்ணிருக்காங்க. ஆஷு, பிரியா 2 பேரையும் காணோம். ஆனா இதெல்லாம் பண்ணது யாரு? அததான் தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். செக் விஷயத்துல உனக்கும் பிரியாவுக்குமே சண்டை நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு? குழந்தைய பாத்துக்கிறதுக்காக நான் எல்லா மாசமும் செக்கு கொடுப்பேன். ஆனா அதை வாங்க மாட்டேன்னு அவ மறுத்துட்டா. நான் செக்கோட அவ வீட்டுக்கு போனேன். அவ சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சான். அதுலயே நல்லா பணம் வருதுன்னா. அப்புறம் அவ ஃபாரினுக்கும் போக ஆரம்பிச்சா. குழந்தைகளை தனியா விட்டா? இல்ல, அவ ஃபாரினுக்கு போகும்போது குழந்தைங்க இங்க இருக்கும். ஐ சி. இந்த பிரியா அடிக்கடி வெளிநாட்டுக்கும் போறா. வீட்டுல வேற ஒரு பாக்கெட் ஒழிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இது ட்ரக் கேஸா இருக்குமோ?
குடு, பாக்கெட்டை கொடுத்துரு. இதுல ஒண்ணுமே இல்ல. ட்ரக்ஸ் ரொம்ப கெட்டது, புரிஞ்சுதா? எனக்கும் ட்ரக்ஸ் பிசினஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ட்ரக்ஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுப்பேன், அவ்வளவுதான். உனக்கு கண்டிப்பா தண்டனை இருக்கு. முதல்ல ஆஷுவையும் அவங்க அத்தையும் எங்கே ஒளிச்சு வச்சிருக்க? ராணா எங்க? அவன் தானே எப்பவும் ஹேர் கட் பண்ணுவான். அதுவா சார், ராணா ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிருக்கா. சார் நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒன்று கேட்கலாமா? கேளு. இந்த ராணா தான் சொல்லிட்டு இருந்தான், நீங்க ஒரு பயங்கரமான ஆளாமே. சார் என்கிட்ட ஒரு பார்ட்டி இருக்கு. அந்த பார்ட்டி கப்பல்லையே ஒழிஞ்சி சுவிட்சர்லாந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சில பேர் அவனை கொல்லவும் முயற்சி பண்றாங்க. உனக்கு என்ன வேணும்? வெப்பன்ஸ் வேணும் சார். இதுதான் லிஸ்ட். ஆட்டோமேட்டிக் கன்ஸ், கிரனேட்ஸ், ரிவால்வர். ஏய், இதெல்லாம் என்ன? அதுக்கு பணம் அதிகமாக தேவைப்படும். 50 லட்சத்துக்கும் மேல. அது கிடைக்கும். அப்படின்னா உடனே மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ண. சமுண்டா மலையில ஒளிஞ்சு வாழறான். நல்லது. பரவாயில்ல, நல்லாதான் நீ வேலை பார்க்குற. நீயா? என்ன பக்கத்துல வேற ரூம்ல அடைச்சிட்டாங்க. ஆனா நான் எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சிட்டேன். அந்த பாக்கெட்டை எங்க வச்சிருக்கேன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்டா. அந்த பாக்கெட் கிடைச்சதுமே நம்மள அவங்க கொன்னுடுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, அந்த பாக்கெட்டை நான் அங்க இருந்து எடுத்துட்டேன். என்ன என்ன சொன்ன? உனக்கு இதெல்லாம் எப்படிடா தெரியும்? அத்தை, நாம இப்ப பேச நேரம் இல்ல. முதல்ல நம்ம இங்க இருந்து போகணும். அங்க பாருங்க ஜன்னல், அது வழியா வெளியே போக வழி இருக்கு. என்னால முடியல, நீ வெளியில போயிடு. யாரையாவது ஹெல்ப்க்கு கூப்பிடு, என்னால நடக்க முடியல. அத்தை, உங்களை தனியா விட்டுட்டு போக மாட்டேன். சீக்கிரம் போயிடு, இல்லனா நீயும் மாட்டிப்படா. சொல்றது எங்க போன அந்த பையன்? அவனை தேடுங்க. பையன் எங்க? பையன் எங்கன்னு சொல்றியா இல்ல சுற்றவா? டேய், அவன் ஓடிட்டான்டா. அவனை புடிங்க, அவன் தப்பிக்க கூடாது. மேல வேற யாரும் இல்ல. இந்த பையனும் அத்தையும் எங்க போனாங்க?
அங்கிள் நில்லுங்க அங்கிள், ப்ளீஸ் ப்ளீஸ் நில்லுங்க அங்கிள், நிறுத்துங்க அங்கிள், ஹெல்ப் பண்ணுங்க. அங்கிள் உங்க ஃபோன் வேணும், ஒரு 2 நிமிஷம் ஃபோன் கொடுங்க. என்னப்பா ஆச்சு? அங்கிள் அவங்க வந்துருவாங்க, ப்ளீஸ் ஃபோன் கொடுங்க. ஹலோ போலீஸ் அங்கிள், போலீஸ் அங்கிள், என் பேர் அஷு. என்ன ரவுடிங்க எல்லாம் சேர்ந்து துரத்துறாங்க, அவங்க என்ன கொன்னுடுவாங்க. ஏய் நில்லு. அடவன் கையில கண்ணு இருக்கு. எந்த வீட்டில் ஆஷுவும் பிரியாவும் இருக்கிறதா மல்லிகா சொன்னாலோ அந்த வீட்டில் அவங்க இல்லை. அதோட ஆஷுவோட ஃபோன் கால் இந்த காட்டில் இருந்தா வருது. அவன் அங்கேருந்து முதல்ல இங்கே எப்படி வந்தான்? ஒரு நிமிஷம். ஆனியா கண்ணா, நீங்க இங்கேயே உட்காந்துருக்கணும், சரியா? ஓகே அங்கிள். சார் இங்க தான் இருக்கு, முன்னாடி இங்க எங்கேயோ தான் சார். சார் சார் ஃபோன். இந்த போன்ல இருந்தா ஆஷு ஃபோன் பண்ணிருக்கான். ஆனா ஆஷுவா அக்கம் பக்கத்துல எங்கேயும் காணுமே. ஏதோ மெசேஜ் டைப் பண்ணிட்டு இருந்திருக்கான். ரிம்ஜிம். ரிம்ஜிம். ரிம்ஜிம் யாரு? டாலா? ரிம்ஜிம்னா அன்யாவோட டாலோட பேரு. சார் அப்படின்னா ஆஷு இந்த டாலை தான் சார் குறிப்பிட்டு சொல்லியிருக்கான். அவன் ஏதோ சொல்ல நினைக்கிறான் சார். பாப்போம். இந்த டால்ல அப்படி என்ன சார் ஸ்பெஷலா இருக்கு? அதை தான் பார்க்கணும். ஆஷு ஃபோன்ல ரிம்ஜிம்னு குறிப்பிட்டிருக்கான். இதை பார்த்தாலே அவசர அவசரமா கையில ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கு. சார் ஆஷு ஏதோ மேப் வரைஞ்சு வச்சிருக்கான். இந்த பாக்ஸ் உள்ள அது என்ன பாக்கெட்டா இருக்கும்? ஆஷுவோட வீட்டில் ட்ரக்ஸ் இருந்துச்சுல்ல, அதை மறைச்சு வச்சுட்டு அவன் மேப்பை வரைஞ்சு கொடுத்துருக்கான். ஏய் 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 வெளியே வா, வா வெளியே. எங்களை ரொம்ப சுத்த விட்டல. உனக்கு தெரியல பொருள் எங்க இருக்குன்னு, அப்படியே எங்களை சுத்த விட்டுட்டு இருக்க நீ. இப்ப மட்டும் கிடைக்கலனா பாரு நான் என்ன பண்றேன்னு. அங்கிள் உண்மைதான் சொல்றேன், இங்கதான் ஒளிச்சு வச்சேன். ஏ பொடியா, எங்களை நீ ரொம்பவே ஏமாத்திருக்க. இந்த தடவை மட்டும் நீ சொல்றது தப்பாச்சுன்னா உன்னை கொல்றதுக்கு முன்னாடி உன் அத்தையை கொன்னுருவேன். அவங்களோட பண்ணாதீங்க, நான் உண்மைதான் சொல்றேன், இங்கதான் ஒளிச்சு வச்சேன். பஜ்ஜுவின் கூட போய் பாரு. போ போ போ. ஆஷு தாங்க பாஸ். ராஜீவ், நீயா? பிரியா மட்டும் இல்ல, நாங்களும் கார்டியன்ஸ் தான். என்ன காட்டு பூனை, நீ என்ன நினைச்ச? ராஜுவோட பொருளை திருடிடுவியா? இல்ல ராஜு தான் சும்மா இருந்துருவானா? அங்கிள்
நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க? நாங்களும் உங்க குடும்பம் தானே. ஏன்பா இது பிசினஸ், உனக்கு இதெல்லாம் புரியாது. சரக்கு கிடைச்சாச்சுல, இவங்கள முடிச்சிரு. அங்கிள் எங்களை விட்டுடுங்க ப்ளீஸ். ராஜீவ், நீங்க என் அப்பா மாதிரி இல்லையா? எங்க பாரு, இங்க ரிஸ்க் எடுக்க முடியாது. இந்த பாருங்க, இவன் என் பையன் மாதிரி, அன்பா கொன்னுடுங்க. ராஜீவ், ராஜீவ், உனக்கு நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன். யாரும் அசையாதீங்க. எல்லாரும் கண்ணை கீழே போடுங்க, இல்லனா இவனை சுட்டுடுவேன். காப்பாத்துங்க. அங்கிள் ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க, நான் போகணும். விடுங்க அங்கிள், என்ன விடுங்க. பணத்து மேல நான் ஆசை வச்சதுனால 2 குழந்தைங்களும் உயிருக்கு போராடி இருக்காங்க. எல்லாமே என்னோட தப்புதான். என்னால நம்ப முடியல. நம்ம ராஜீவ் அங்கிள் இது செஞ்சாரு. என்னால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சது. அத்தை ஏதோ தப்பா பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அதனாலதான் ட்ரக்ஸ் இங்க ஒளிச்சு வச்சிருந்தியா? அதோட மேப்ப ஆன்யாவோட டால்ல அந்த டாலை போலீஸ் கிட்ட கொடுக்கணும்னு பார்த்தேன். ஏன்னா ட்ரக் இருக்கிற இடத்த நான் காட்டணும்னு நினைச்சேன். நீ தைரியசாலி மட்டும் இல்லடா தம்பி, புத்திசாலியும் தான். இப்போ அத்தை நீங்க கூட்டிட்டு போயிடுவீங்களா? இங்க பாருப்பா, உன் அத்தை என்ன பண்ணாங்களோ அதுக்கான தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா அங்கிள் இப்போ என்னையும் ஆன்யாவையும் நீங்க பிரிச்சிடுவீங்களா? இல்லப்பா, அப்படி நடக்காது. பாருங்க, நீங்க ரொம்ப சின்னவங்க, உங்களால தனியா இருக்க முடியாது. என்ன இவங்கள அநாத ஆசிரமத்துல சேர்க்க போறோமா? ஆனா சார், இவங்க எப்படி பிரிஞ்சு வாழ்வாங்க? இல்ல, பிரிஞ்சு வாழ மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ஸ் அடாப்ட் பண்ணணும் தான் இருந்தாங்க. அங்க நீங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்கலாம். சரியா? அங்கிள் இது ரொம்ப நல்ல ஐடியா. அநாத ஆசிரமத்துக்கு போக வேண்டாம், நாங்க 2 பேரும் ஒண்ணா இருப்போம். ஆனா அபிஜித் அங்கிள், ஏமா நீ ஏமா கவலைப்படுற? நாங்க எல்லாரும் அடிக்கடி உங்களை அங்க வந்து பாப்போம். உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராம நாங்க உங்களை பார்த்துப்போம். நாம சுத்தலாம், ஆடி பாடலாம், சாக்லேட் சாப்பிடலாம். வெரி குட். எங்க இருக்கான்? அவன் வந்துட்டே இருப்பான். இங்கதான் வர சொல்லியிருந்தேன். யாரோ வராங்க. அவனாதான் இருக்கணும். ஏசிபி தான்.
ஷூட். எங்கேயோ ஒளிஞ்சிட்டான்.